இன்னைக்கு இந்த லைவ்க்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். அந்த இன்ட்ரோ என்ன அப்படின்னா, கடந்த 5 நாளா நம்ம வந்து ஒரு ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம், அதாவது ஒரு சின்ன சின்ன ஷாப்ஸுக்கு தேவையான டெலிவரி சிஸ்டமா நம்மளே இங்க இருந்து பாத்துக்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் நம்ம இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுடைய கண்டினியூஸான 6வது நாள் தான் இந்த செஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பேக் அண்ட் மெக்கானிசம் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். லைக் வித் லாகின் அண்ட் லாக் அவுட் சிஸ்டமோட, ஒரு ஆத்தரைசேஷன் அண்ட் அத்தன்டிகேஷன் சிஸ்டமோட ஒரு பேக் எண்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு புதுசான ஒரு ஆங்குலரில் ஒரு பிடபிள்யூஏ ஆப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிடபிள்யூஏ ப்ராக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் மூலியமாக தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்கோம். ஸோ எதுக்காக ப்ராக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ லைக் ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ராக்ரஸிவ் வெப் ஆப். இந்த ப்ராக்ரஸிவ் வெப் ஆப் அப்படின்னா என்னன்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒரு யூசர் வந்து தன்னுடைய ஃபோனில் தன்னோட மொபைல் ஸ்க்ரீன்லேயே ஒரு ஐகான் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஐகானை வந்து அவர் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இன்ஸ்டால் பண்ணுறதுனா என்னது, போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து அது ஒரு 10 MB இருக்கும், 20 MB இருக்கும். ஸோ லோ மெமரி ஃபோனில் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பிரச்சனை வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் வரக்கூடாது. ஆனால் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கணும். அது வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் வரணும், ஆனால் அது ரொம்ப பெரிய சைஸும் இருக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் நீடு வரும்போது அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் என்னது, இந்த ப்ராக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷன். இந்த ப்ராக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷன் என்ன, இட் இஸ் நாட் அ வெப்சைட், அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் த மொபைல் அப்ளிகேஷன். அது மொபைல் அப்ளிகேஷனும் கிடையாது, வெப் அப்ளிகேஷனும் கிடையாது, ஓகேவா, வெப்சைட்டும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில், ஓகேவா, அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ராக்ரஸிவ் வெப் ஆப். இதை ஏன் நம்ம இது எதுக்காக நம்ம இதை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே நீங்கள் ஸ்விக்கிக்கு ஒரு ஆப் வச்சுருப்பீங்க, அப்புறம் ஓலாக்கு ஒரு ஆப் வச்சுருப்பீங்க, உபர் வச்சுருப்பீங்க, அப்புறம் படம் பார்க்குறது நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருப்பீங்க, ஃப்ளிப்கார்ட் வச்சுருப்பீங்க. இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸை உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாம் போக நீங்கள் வந்து கிராசரி வாங்குறதுக்கே நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை, ஒரு பெரிய பிராண்டோடைய அப்ளிகேஷனை உள்ளே வச்சுருப்பீங்க. இந்த சமயத்தில் ஒரு சின்ன பிராண்டான ஒரு சின்ன பிராண்ட், அதாவது இப்போ தான் நான் முதல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறேன். இப்போது நான் வந்து அப்ளிகேஷன் வழியாக நான் போய் மக்களை ரீச் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் இந்த யூசர்ஸை என்னோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா நான் அதுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணணும், டிவி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். அவ்வளோ விஷயம் பண்ணாலுமே கூட அவன் அந்த ஆப்பை போகணும், அவன் பார்த்தோன்னா அது ஆல்ரெடி ஒரு 20 MB இருக்கும். அந்த 20 MB அவன் டவுன்லோட் பண்ணணும், லாகின் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவன் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நாளை பின்ன திடீர்னு ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ண முடியலன்னா முதல்ல அவன் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப் என்னோட ஆப்பாக தான் இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்சனாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு யூசர்கிட்ட போய் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வச்சு அந்த ஆப்பை யூஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் பர்சனாக சொல்கிறேன் நான், ஓகேவா. ஸோ என்னால் வந்து யூஸரை வந்து அட்ராக்டே பண்ண முடியாது, ஓகேவா. அப்படி இருக்கும்போது ஒரு வெப்சைட்டை வச்சுட்டு என்னால் வண்டி ஓட்ட முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஆள் வந்து ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அவன் வந்து அந்த யூஆர்ல போட்டு அவன் அதை தேடணும். அவன் அது கரெக்டாக அவனுக்கு அந்த தேவை இருக்கும்போது நம்மளுடைய பிராண்டு அவன் மைண்டுக்கு வரணும். அண்ட் அந்த மைண்டு வந்ததுக்கப்புறம் அவன் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணும், யூஆர்எல் போடணும், அது தேடணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், டேட்டாவை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருது, ஓகே. இதுவும் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம், வெப்சைட்டுக்குள்ளே போய் அவனை தேட வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அவன் ஒரு வாட்டி வெப்சைட்டுக்குள்ளே வந்தாலே போதும், அவனுக்கு வந்து ஒரு சைடு பாப்பப் கிடைக்கும், டு யூ வாண்ட் டு ஆட் திஸ் டு யுவர் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, அவனுடைய நம்மளுடைய வெப்சைட்டினுடைய ஐகான் வந்து அந்த ஃபோனுடைய ஹோம் ஸ்க்ரீனில் போய் உட்காந்துரும், ஓகேவா. அப்படி உட்காந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நார்மல் ஆப் எப்படி பிஹேவ் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், இல்லாட்டி எதுவாக இருக்கட்டும், எப்படி அதை யூஸ் பண்ண வைக்க முடியுமோ அந்த மாதிரி நான் அதை என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ண வச்சிருவேன், ஓகேவா. ஸோ இதுதான் ப்ராக்ரஸிவ் வெப் ஆப்பினுடைய ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது, ஓகேவா. ஸோ இதனால தான் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ப்ராக்ரஸிவ் வெப் ஆப்பாக கொண்டு போகிறோம். ஒரு சின்ன கிராசரி ஷாப்போ, ஒரு வெஜிடபிள் ஷாப்போ, இல்லாட்டி ஒரு மீட் ஷாப்போ, இவங்க வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து சுற்றி இருக்கிற ஒரு 50 கிலோமீட்டர் இல்லாட்டி ஒரு 10-15 கிலோமீட்டரில் இருக்கிற மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, கரெக்டாக. ஸோ அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இது ப்ராக்ரஸிவ் வெப் ஆப்பாக கொண்டு போகிறோம், ஓகேவா. ஸோ தட் இட் ஹேஸ் அ பிஸ்னஸ் அட்வான்டேஜ், ஓகே. இந்த மாதிரி ப்ராக்ரஸிவ் வெப் ஆப்பில் போகிறது இட் ஹேஸ் அ பிஸ்னஸ் அட்வான்டேஜ். ஸோ இப்போது
இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் இது என்ஜி சர்வ் போட்டுக்கலாம், என்ஜி சர்வ், அண்ட் இதை வந்து நோட்மான். ஓகே, நோட்மான் இது எரர் அடிக்குது, இது எரர் அடிக்குது. வெயிட் பண்ணுங்க, லெட்ஸ் see what is the error. route.post requires a callback function but got an object. என்னது index.jsல இது எங்க இருந்து வருது? order.jsல ஆரம்பிக்குது. order.jsல இப்போ எரர் அடிக்குது. சரி, இந்த இடத்துல ஏன் 2 ஆர்டர் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாமா? இந்த ஆர்டர் எங்க இருந்து வருது? அட்மின்குள்ள ஆர்டர். ஆமாம், அட்மின்குள்ள லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வச்சுருக்கோம், அண்ட் யூசருக்குள்ள ஆர்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வச்சுருக்கோம். இதை வந்து ஆர்டர் கிரியேட் பண்ணுறது வந்து யூசரால் மட்டும் தான் பண்ண முடியும், அண்ட் ஆர்டரை லிஸ்ட் பண்ணி பார்க்குறது வந்து அட்மினால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே, ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட்ஸ் புட் நோட் பான். ஓகே, ஸோ இப்போது லெட்ஸ் கோ ஃபார் ஆங்குலர் கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆங்குலருடைய அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். ஸோ லோக்கலோஸ்ட் கோலன் 4200 இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி இது வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு லெட்ஸ் டிசைன். இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து we are going to see only the UI development. இந்த அப்ளிகேஷனோட UI எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு ஆங்குலர் எடுத்துப்போம். ஆங்குலருடைய ஹோம் பேஜில் ஆப்பில் app.html delete. ஓகே, delete பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல we can get the plain screen. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா we can take ஃபோட்டோஷாப் எடுத்துகிட்டு, ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ இப்போவுமே வந்து நீங்கள் யூஐ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் லைக் டிசைன் பண்ணாமல் யூ கான்ட் கிரியேட் திஸ் திங். ஓகே, ஒரு யூஐ வந்து கை வைக்கவே முடியாது உங்களால், ரைட்? ஸோ இப்போ என்னென்னா லைக் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் மொபைல் ஸ்க்ரீன்ஸ். ஓகே, லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் மொபைல் ஸ்க்ரீன். நான் இன்னொரு ஆர்ட் போர்டு எடுத்துக்கிறேன். லெட் மீ கிரியேட் அ நியூ ஆர்ட் போர்ட். வேர் இஸ் த ஆர்ட் போர்ட்? எஸ், let me create a new artboard and let me reduce the size of the artboard. And so let me reduce the size of the artboard. ஓகே, ஒரு மொபைலுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் மொபைலில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to design how our artboard is going to look. லைக் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிட்டு let's have this. Okay, so what we are going to have is like we are going to have a banner. Okay, ஒரு பேனர் ஒன்று தேவைப்பட போகுது. ஸோ பேனரில் நான் இப்போ இங்கே இதுக்கு ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கலர் அண்ட் லெட்ஸ் டிசைன் அ கார்டு. ஓகே, ஒரு ஸ்க்ரீனுக்கு 2 கார்டு வர மாதிரி பார்த்துக்கலாமா, இல்லாட்டி 1 வர மாதிரி பார்த்துக்கலாமா? ஓகே, 2 வர மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு இதுவில் 2 கார்டு வர மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து லெட்ஸ் ஹேவ் சம்திங் கால்டு ப்ராடக்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த டிசைனை அப்படியே நான் வந்து லைக் அவுட்புட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் ஹேவ் சம்திங் கால்டு ப்ராடக்ட். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கணும், ஒரு இமேஜ் இருக்கணும், அண்ட் இங்கே ஒரு இமேஜ் இருக்கணும். ஓகேவா? ஓகே, ரைட். அண்ட் கீழே வந்து லெட்ஸ் ஹேவ் சம்திங் லைக் price is going to be 200. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பேக் எண்டில் என்ன டிசைன் பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் த டிசைன் நம்ம இந்த இடத்துல we need to have the things thing. ஓகேவா? இங்கே வந்து we should have a text box, a list box. ஓகே, ஒரு சின்னதாக ஒரு லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கணும். ஓகே, இந்த லிஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்கணும் அப்படின்னா லைக் ஓகே, இந்த லிஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்கணும் அப்படின்னா லைக் we need to have a
ட்ராப் டவுன் பாக்ஸ், ட்ராப் டவுன். ஸோ இதில் தான் என்ன இருக்குன்னா 1 kg அப்படின்னு இருக்கும், 1 kg அப்படின்னு இருக்கும். இந்த 1 kg ஓகே, இந்த ஃபாண்ட் வச்சுக்கலாமா? யா ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் ஓகே, ஸோ தட் என்னன்னா இந்த இடத்துல யூசரை செலக்ட் பண்ணி இங்கே 2 kgன்னு கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 400 மாறும். ஓகே, 1 kg 200னா 2 kg 400, 3 kg. இந்த ஆப்ஷனையும் இந்த ஆப்ஷனையும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து பேக் எண்ட்ல இருந்து இந்த டேட்டாவை உள்ள கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இதை டெலீட் பண்ணிட்டு லெட் மீ டூப்ளிகேட் திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ ப்ராடக்ட் நேம், இந்த இடத்துல வந்து ப்ராடக்டோட ப்ரைஸு, and let's have like a description of a product. Okay, so yep, that's all. Okay, இது ஒரு மாதிரி இம்பேலன்ஸ்டு, பேலன்ஸே இல்லாமல் இருக்கு எனக்கு. Okay, characters, where's characters? Characterல paragraphல let's have, yeah, okay. Okay, so product price, okay, and we are going to, this is one group, right? So we are going to move this group, and we are going to duplicate this. Okay, so this is what the application should be, and let's have some icon over here. வேணா ஒரு டாப் பார் கூட ஒன்று போட்டுக்கலாம், போட்டுட்டு அப்படி இல்லைன்னா we can have a, ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட லேஅவுட் வரப்போகுது. ஓகே, ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே பெருசாக ஆக போகுது. ஓகே, லெட்ஸ் நவ் டேக் சம் சாம்பிள்ஸ் ஃபார் திஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்ட் பூட்ஸ்ட்ராப்னு ஒரு இதில் இருக்கும், ப்ரௌஸ் ஆல் தீம்ஸ் போக்கலாம். நான் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் நான் செய்ய போகிறேன். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் டெம்ப்ளேட்ஸ், நம்மளோட ஐடியாவுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குமான்னு தெரியல. let me see this live this thing. Okay, and let's go for mobile responsive, and we'll go for this thing and the fill. Yeah, okay வா, and கீழே இந்த கார்ட்ஸ் இப்படி வருது. ஓகே, நம்ம இதை மட்டும் டபுளாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, லெட்ஸ் ஹாவ், ஓகே, ஸோ we have this thing, and இதை வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐடியா. ஓகே, எதாவது டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. என்ன டவுட்ஸு? வாட் இஸ் ஆங்குலர் யூனிவர்சல்? ஆங்குலர் யூனிவர்சல் அப்படின்றது என்னன்னா, ஆங்குலர் அப்படிங்கிறது கிளைண்ட் சைட் அப்ளிகேஷன். ஓகே, கிளைண்ட் சைட் ரெண்டரிங். கிளைண்ட் சைட் ரெண்டரிங் அப்படின்னா கிளைண்ட் தான் என்ன பண்ணும், ப்ரௌசர் தான் அந்த பேக்கேஜ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ப்ரௌசரில் வச்சு தான் எல்லாத்தையுமே அதை கம்பைல் பண்ணுவாங்க. அப்படி கம்பைல் பண்ணும்போது எஸ்இஓ பிரச்சனை வரும். ஓகே, எஸ்இஓ பிரச்சனை என்னது? லைக் ஒரு கூகுள் கிராலர் உள்ளே வருதுன்னு வச்சுக்கலேன். அந்த கூகுள் கிராலர் உள்ளே வருது அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டர்டு ஃபைல் கிடைக்காது. ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் ஃபைல் இருக்கும்ல, அந்த ஃபைல் தான் கிராலருக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ அந்த கிராலர் குள்ள கிடைச்சதுக்கு அப்புறமா அப்போ என்ன ஆகும்னா, கூகுள் சர்ச் இன்ஜினால இந்த வெப்சைட் எதை பற்றின வெப்சைட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, we are using
சர்வர் சைட் ரெண்டரிங். ஓகே, ஸோ சர்வர் சைட் ரெண்டரிங் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் யூனிவர்சல் ரெண்டரிங். ஆங்குலர் யூனிவர்சல் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷனை சர்வர்லேயே எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணிட்டு ஃபைனலாக வெறும் அவுட்புட்டை மட்டும் ப்ரௌசர்கிட்ட கொடுக்கறது தான் சர்வர் சைட் ரெண்டரிங். அதில் ஆங்குலரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது தான் நம்ம ஆங்குலர் யூனிவர்சல். ஓகே ஓகே. ஆனால் ஆங்குலர் இஸ் டைப் ஸ்கிரிப்ட் இன் டிஃபால்ட். ஆமாம். பட் நோட் ஏபிஐ யூ கிரியேட்டட் இன் ஜேஎஸ். ஆமாம். why you not chosen TypeScript in Node API? Is there any reason? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து Node.jsல கூட TypeScript யூஸ் பண்ணலாம். TypeScript யூஸ் பண்ணி நீங்கள் வந்து Node.jsஐ எழுதலாம். பட் நான் வந்து அதிலேயே பழகிட்டதுனால நான் TypeScriptக்கு போகல. பட் ஆனால் நான் கண்டிப்பாக இன்னொரு செஷனில் TypeScript யூஸ் பண்ணி எப்படி Node.jsல APIs எழுதுறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். பட் பண்ண முடியும், இட் இஸ் பாசிபிள். ஓகேவா? அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ இட் இன் இன்க்ளூட் இட் இன் சிஎஸ்எஸ். ஸோ இது அப்படியே போட்டு node underscore modules slash bootstrap slash dist slash css slash bootstrap dot min dot css. அவ்வளோதான், bootstrap dot min dot css. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து வச்சுட்டு we can install ngServe. ஓகே. எதுக்காக வந்து angular.jsonல நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த styles.array அப்படிங்கிற இந்த அரேக்குள்ள நீங்கள் எதை இன்க்ளூட் பண்ணாலும் பில்ட் ஆகும்போது இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து ஓவரால் அப்ளிகேஷனுக்கோட குளோபல் ஹெட்டரில் போய் உட்காந்துரும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா we are keeping it as a angular.jsonல போடுறது. ஓகேவா? ஸோ குளோபலாக எல்லா காம்போனண்ட்டுக்கும் எல்லா பேஜ் ரவுட்ஸ்க்கும் இந்த bootstrap.min.css வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஓகே. ஸோ இட் இஸ் நவ் ரன்னிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can download this. ஸோ index.html இங்கே இருக்குது. வெண்டாரில் என்ன இருக்குது? bootstrap jQuery. நம்மளுக்கு வந்து jQuery தேவையில்லை, கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சிஎஸ்எஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுற சிஎஸ்எஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு லைக் ப்ராஜெக்ட்ஸில் ஃபோல்டர் உள்ளே போயிட்டு எஸ். ஸோ இந்த இடத்துல we can place this src assetsக்குள்ள business front page அப்படின்றத உள்ள வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், assets slash businessfrontpage.com, the businessfrontpage.css. ஓகேவா? திருப்பி இதை கட் பண்ணுறேன். ஏன் நான் இதை வந்து திருப்பி ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ngServe போடுறேன் அப்படின்னா, இந்த angular.jsonல நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உள்ளே போட்டாலும் யூ நீட் டு கிரியேட் அகைன் அதை வந்து பில்ட் பண்ணணும். அப்போ தான் அது ஓவரால் அப்ளிகேஷனுக்கு அது அப்ளிகபிள் ஆகும். என்னாச்சு? bootstrap.min.css business module can't resolve css. assets folder தான் வைக்கிறோம். Okay, I think src/assets. Okay, src/assets. Yes. src assets குள்ள இதை உள்ள வைக்கிறோம். ஸோ அகைன் பில்ட் ஆகுது. Yeah, okay. So now let's check whether it is loading properly. Okay, இப்போ வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் உள்ள லோட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாம் இதை எடுத்தோம்ல, ஸோ இதை எடுத்த இந்த அப்ளிகேஷன்லேருந்து லைக் டவுன்லோட்ஸில் ஸோ start bootstrap, ஸோ index.html. இந்த index.html நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த navbar, header, container and footer இத்தனை இருக்குது. ஓகேவா? இது அப்படியே கட் பண்ணி
நான் என்ன பண்ண போகிறேன், app.com போர்ட்டில் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு வந்தால் நமக்கு இந்த அப்ளிகேஷன் வந்துடும். எஸ், வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போது என்ன பண்ணலான்னா இந்த கண்டென்ட் எடுத்துடலாம். இந்த வாட் வி டூ இதெல்லாம் வேண்டாம் நமக்கு, கரெக்டா? ஸோ இந்த ரோவை டோட்டலாக எடுத்துடலாம். வி கேன் delete this row, ரைட்? ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ டைரெக்டாக இட் வில் பி ஆடட் டு த கார்டு. ஓகேவா? இப்போது நம்ம இதை உள்ளே கொண்டு வந்தோம்னா டைரெக்டாக கார்டுக்குள்ளே போய்டும், ரைட்? ஸோ இப்போது இதில் கூட எனக்கு இது இவ்வளோ பெருசு வேணுமா அப்படின்றது தான் எனக்கு கேள்வி. கண்டெய்னர் ஹைட் இருக்குன்னு, இந்த கண்டெய்னருக்கு ஹைட் இல்லை, இந்த கண்டெய்னருக்கும் இந்த ஹைட் வேண்டாம். ஓகே, ஸோ இந்த இதுக்கும் இது வேண்டாம். ப்ளூ கலர் மட்டும் வருமா? வராது. ஓகே, ஸோ உள்ளுக்குள்ளே எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ பேஸ்ட் அந்த கண்டென்ட் தான் என்ன ஆகுது, அது அப்படி தெரியலாம், ரைட்? ரைட், ஓகே. ஸோ இந்த கார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் வந்து ஒரு இமேஜ் ஒன்று வைக்கணும், கரெக்டா? இதுக்கு இந்த இடத்துல ஒரு ரோ இருக்குது, இந்த ரோக்குள்ள ஒரு காலம் இருக்குது. இந்த காலம்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 கண்டென்ட்டை மட்டும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு லெட் மீ புட் அ இமேஜ், img tag src http://placehold.it/200x300. ஓகே, ஓகே, இப்படி தான் வருது. ஸோ 1920 × 300. வித்து வந்து நல்லா பெருசாக வச்சுக்கிறேன், ஹைட்டு மட்டும் நமக்கு தேவையான மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, பட் ஆனால் இது வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதில் கிளாஸ் வந்து img image fluid அப்படின்னு கொடுத்தோம்னா இமேஜ் ஃப்ளூயிடாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், இமேஜ் ஃப்ளூயிடாக இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த பார்டரை தூக்கணும். இந்த பார்டரை எப்படி தூக்குறது, இந்த பார்டர் எதனால் வருது ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்குமா? இங்கேருந்து தான் வருது. இந்த ஏன் வருது, P5 இதை போட்டிருக்கோம் அதனால் வருது. P5 M5 அப்படி போட்டிருக்கோம் அதனால் வருது. இதுவே இப்படி போட்டால் எஸ். ஆனால் இப்போ இதையே நான் வந்து 600ன்னு போட்டேன். ஆகும் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ரெஸ்பான்ஸ் வெப்சைட்டு. ஓகே, ஸோ இதுவே இன்னும் 1000 போட்டால் ஓகே. இப்போ இந்த பார்டர் ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ளூ கலர் பார்டர், இந்த ப்ளூ கலர் பார்டர் எங்கேருந்து வருது, இந்த கண்டெய்னர்லேருந்து வருது. இந்த கண்டெய்னரில் பேடிங், இது என்ன கண்டெய்னர் இது, ஓகே இதோடைய கண்டெய்னர். இதில் பேடிங் லெஃப்ட்டும் பேடிங் ரைட்டும் எடுத்துட்டோன்னா ஃபிட் ஆகிடும். ஓகே, அப்போனா இந்த கண்டெய்னருக்கு லெட்ஸ் புட் பேடிங் 0 இது போட்டால் வந்துடுமா, P-O போட்டால் வந்துடுமா? எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஓகே, அண்ட் ஓவரால் கண்டெய்னருக்கு மார்ஜின் பாட்டம் மட்டும் ஒரு 3 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ரிமூவ் ப்ரைமா, ஓகே ஓகே ரிமூவ், ஓகே அதை பிஜி ப்ரைமரி எடுத்துடலாம். ஓகே, எடுத்துட்டா அந்த ப்ளூ கலர் மட்டும் போய்டும், கரெக்டா? யா, எஸ். ஓகே, இப்போ இது வந்து பெரிய ஸ்க்ரீனில் இப்படி வருது பார்க்கணுமா, பெரிய ஸ்க்ரீனில் இப்படி வருது. ஓகே, அப்போனா இது கண்டெய்னர் ஃப்ளூயிட் பண்ணணும், கரெக்டா? கண்டெய்னர் ஃப்ளூயிட், ஓகே கண்டெய்னர் ஃப்ளூயிட் வருது. அண்ட் ரெஸ்பான்சிவ்ல ரெஸ்பான்சிவ்லையும் ப்ராப்பராக வருது. ஓகே,
இந்த அப்ளிகேஷனுக்கு ஏதாவது நல்லதாக ஒரு பேர் ஒன்று சொல்லுங்கள். ஸோ தட் இட் வில் பி குட். இது சரி, ஓகே. ஸோ லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் நெக்ஸ்ட் திங். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டை நான் கிட்டப்பில் புஷ் பண்ணுறேன். யாருக்காவது டைம் இருந்துச்சுன்னா இந்த ரெஸ்பான்சிவ் இஷ்யூவை மட்டும் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து புல் பண்ணி அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் ஒரு புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணலாம், ஒரு பிஆர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட் வி கேன் ஹாவ் அ கொலாபரேட்டிவ் அப்ரோச். ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த கிட்டப் ப்ராஜெக்டை புல் பண்ணி அதில் இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி தனியாக ஒரு பிரான்ச்சில் புஷ் பண்ணுங்கள். நான் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இதை மாஸ்டர் கூட மர்ஜ் பண்ணி விடுறேன். ஓகேவா? சரி. ஏன்னா இப்போ நான் இதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னா டைம் நிறைய ஆகுது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் டிசைன்ஸ். ஓகேவா? நம்ம வந்து ஒரு அழகான ஒரு இப்போ யாரோ ஒருத்தர் பேர் சொன்னீங்க, அது பிக் மை கிராசரி. பிக் மை கிராசரி, இது பேர் நல்லாயிருக்கு. இப்போ ஏதாவது நல்ல இமேஜ் இருக்குமா? சரி, இந்த இமேஜெல்லாம் பேக் ஹேண்ட்லேருந்து வர வைக்கலாம். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் ஒரு இமேஜ் எடுத்துப்போம். ஓகே, let's take this image. Okay, and let's open this in new browser. Okay, இது என்ன சின்னதாக இருக்குது இமேஜ், பெருசாக சர்ச் பண்ணுவோமா? டூல்ஸில் சைஸில் லார்ஜ் கொடுத்துப்போம். இது நல்லா இருக்காது. யா, ஓகே, திஸ் இஸ் நைஸ். நம்ம ஊரில் அடிக்க வச்சுக்கிற மாதிரியே இருக்குது. open this and open new image in new tab. Okay, so copy this image, Photoshop வந்துடலாம். நம்ம எவ்வளோ சைஸ் வச்சுருக்கோம் இந்த இடத்துல? 1920 into 1000, right? So let's take new this thing 1920 into 1000. 1000க்கு ஒரு புது அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். பெருசு பண்ணிவிட்டு ஓகே, நவ் லெட்ஸ் சேவ் திஸ். எப்பவுமே ஒரு இமேஜை வந்து வெப்சைட்டுக்குன்னு சேவ் பண்ணும்போது யூ நீட் டு சேவ் ஃபார் வெப். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப்பில் ஃபைல் சேவ் ஃபார் வெப் லெகசி அப்படின்னு போட்டுட்டு இந்த இது வந்து இந்த மாதிரி 4 வரும். ஸோ இந்த 4த்தில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 5.4 MB இருக்கிற ஒரு ஃபைலை நான் வந்து 420 KBக்கு ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? பட் ஆனால் குவாலிட்டி ரெடியூஸ் ஆகாமல், இதுவே நான் இன்னும் கூட கொஞ்சம் மீடியம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 208 KBயில் இந்த ஃபைல் வந்து சேவ் ஆக போகுது. ஸோ சேவ் ஆஸ் இப்போது இந்த கார்டை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டு இப்படி இருக்கும், டைட்டில் இங்கே இருக்கட்டும் அண்ட் இங்கே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கட்டும். நமக்கு தேவை வந்து ஒரு ப்ரைஸை ஆட் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, ப்ரைஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் அந்த எவ்வளோ இது சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா we can have card, அதுக்கப்புறம் டைட்டில் எங்கே இருக்குது, டைட்டில் இங்கே இருக்கா, இந்த இடத்துல வந்து let's have something called price. ஓகே, ஒரு பி டேக் போட்டாச்சு, ஒரு கார்ட் பாடி, இந்த பாடிக்குள்ளே கார்ட் டைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இதையே வந்து இன்னும் H6 கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? H6 கொடுத்தா இது அவுட்புட் எப்படி வரப்போகுது? ஓகே, ஓகே, ருபீஸ் 200 இப்படிமா? ஓகே, ருபீஸ் 200. அண்ட் இந்த இடத்துல வந்து லெட்ஸ் ஹேவ் இது இன்னும் பிரச்சனை பண்ணிக்கலாம். இது வந்து கார்டு 5 ஆகும், இதுவும் 5 ஆகும். வச்சுட்டு இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். இது வந்து கார்டு 5 ஆகும், இதுவும் 5 ஆகும். வச்சுட்டு 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 5
ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒருவேளை பெரிய இதுவாக இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு பெரிய ப்ராடக்ட் நேம் போச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இங்கே 200 rupees 200 இருக்கும். 200 இன்னும் பெருசாக்கலாம் வேணாமா? இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். Like let's have something like 4 and 4. Yeah, okay, nice. 4 is 4 and இது எப்படி ரெண்டு சைடு எப்படி கொண்டு போகிறது? இது float left float right. இல்லை, இது ஏதோ சரி, ஓகே, இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, லைக் ஒரு லே அவுட் மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து we can write some லாஜிக்ஸ், அதாவது டேட்டாவை வந்து ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணி எப்படி எடுத்து வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நம்ம பேக் அண்ட் ரவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணுறோம்ல, இந்த ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணுறதுக்கான லைக் ஒரு ரவுட் ஒன்று நம்ம எழுதணும். அந்த ரவுட் எழுதுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ரவுட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா, we can access in front end. ஓகேவா? ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது இந்த டேட்டா மட்டும் இந்த இடத்துல வந்து நின்றுடும். ஓகே, ஸோ இப்போது இது ஃப்ரண்ட் எண்டில் எப்படி தெரியுது அப்படின்னா இப்படி தெரியும். ஓகே, ஸோ ஒரு வெப்சைட்டாக வந்து பார்த்தாலும் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம வந்து இது ஒரு மொபைல் ஆப்பாக பண்ணால் கூட இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இது மொபைல் ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாமா? ஸோ நான் இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ng build -hyphen prod அப்படின்னு போடுறேன். ஸோ let's build the product. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே போகலாம். போயிட்டு டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குது? ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம். ஓகே, சிடி ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம். இதில் http-server-o அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன பழையசே வருது? ஓகே, localhost colon 8000, sorry, localhost colon 8081. ஓகே, இப்போ இது வருதா? நான் என் ஃபோன் ஓப்பன் பண்ணி இந்த பப்ளிக் ஐபி போகிறேன். இந்த பப்ளிக் ஐபியில் 192.168.225.55 colon colon 8081 கரெக்ட் தானே? ஸோ இப்போ என்டர் பண்ணால் கரெக்ட், ரெண்டுமே ஒரே ஒய்ஃபைல இல்லை, ரெண்டும் வேறு வேறு ஒய்ஃபைல இருக்குது. சாரி. இப்போ வருதா? எஸ், இப்போ வந்துருச்சு. ரெண்டும் ஒரே ஒய்ஃபைல இல்லாததுனால டேட்டா வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வி காட் அ மொபைல் அப்ளிகேஷன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ தெரியுதா? நான் பார்க்குறேன். ஸோ தெரியுதா? எல்லாம் ரொம்ப பிளராக இருக்கா? லெட் மீ ரெடியூஸ் த தெரியுதுன்னு நினைக்கிறேன். So we got this application as a responsive application. So ஓகே, ஸோ இப்போ இந்த கோடை நான் புஷ் பண்ணுறேன். ஸோ git
I want to create a repository in GitHub. இந்த ரெபாசிட்டரிக்கு பேர் என்னது? நான் இது ஏற்கனவே புஷ் பண்ணியிருக்கேனா எங்கேயாவது? இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் புஷ் பண்ணுறேன். எஸ். ஸோ ஆன்லைன் டெலிவரி யூசர், ஆன்லைன் டெலிவரி PW. okay. So it's a public repository and create a repository, and repository create பண்ணிட்டேன். and இதை வந்து I'm going to put git remote add. so அதிகமாக லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் இதை செஞ்சுட்டனோ. இதை ஸோ புஷ் ஆகிடுச்சு. புஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா எஸ், வி காட் ஆல் த அப்ளிகேஷன் ஆன்லைன் டெலிவரி. ஓகே. ஸோ எஸ்ஆர்சிக்குள்ளே வி கேன் ஹேவ் ஆப்குள்ளே app.component.html இருக்குது. அந்த HTML நம்ம பண்ண இந்த எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. சி 1 kg எல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ரெபாசிட்டரியோடைய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு இதில் போடுறேன். ஓகே. அண்ட் உங்களுக்கு யாருக்காவது டைம் கிடைச்சது அப்படின்னா மாஸ்டர்லேருந்து புல் பண்ணிவிட்டு ஒரு பிரான்ச் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சில் யூஐயில் ஏதாவது ஒரு ஒர்க்கு, அந்த இந்த சின்ன சின்ன யூஐ ஃபிக்ஸஸ்லாம் இருந்துச்சுல்ல, இந்த யூஐ ஃபிக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா அதை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு தனி பிரான்ச்சில் புல் ரெக்வஸ்ட் ஒரு PR க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை பார்த்து மர்ஜ் பண்ணி விடுறேன். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ண இந்த யூஐலேருந்து பேக்எண்ட்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இந்த யூஐயில் பப்ளிக் பண்ண போகிறோம். ஸோ தட் யூசர் உள்ளே வந்து 1 kg 2 kg அப்படின்னு செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், இந்த இடத்துல அந்த ப்ரைஸ் மாறிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் ஆட் டு கார்ட் பட்டன் வைக்கல. ஸோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா அது வந்து கார்ட்டில் ஆட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம அடுத்த வாரம் பண்ண போகிறது. ஓகே. பாசிபிள் யூஸ் மல்டிபிள் GitHub அக்கௌண்ட்ஸ் டு ஒன் சிஸ்டம். GitHub account to one system. பட் மல்டிபிள் தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் பேக் எண்டுக்கு தனி GitHub ரெபாசிட்டரி, இது தனி ரெபாசிட்டரி. ஓகே. ஸோ இது மட்டும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குரூப்பில் கேளுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஈச் ஒன். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக நம்ம வர சாட்டர்டே மீட் பண்ணலாம். ஓகே. அண்டில் தென் பை ஃப்ரம் ராஜவசந்தன். பை.